ஈஸியா வேர்ட் கவுண்ட் அல்லது கேரக்டர் கவுண்ட் கால்குலேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டிக்ட வந்துட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் அந்த வேர்டையோ இல்லைன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸை நம்ம ஐட்ரேட் பண்ணுவோம். ஐட்ரேட் பண்ணும்போது ஈச் வேர்ட் அல்லது ஈச் கேரக்டர் வந்து அந்த டிக்ல இருக்கான்னு பார்ப்போம். இருந்தா +1 பண்ணுவோம், இல்லைன்னா வந்துட்டு 1ன்னு செட் பண்ணி நம்ம அந்த ஐட்ரேஷன் ப்ரொசீட் பண்ணுவோம். இந்த வீடியோல நம்ம பைத்தான்ல இருக்க கலெக்ஷன்ஸ்ங்கிற ஒரு டிக்ட பத்தி பார்க்க போறோம். கலெக்ஷன்ஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மாடியூல். அந்த மாடியூல் பத்தி நம்ம லேட்டர் வீடியோஸ்ல பார்க்கலாம். கவுண்டருங்கிறது வந்துட்டு சப்கிளாஸ் ஆஃப் டிக்ட். அது என்ன பண்ணணும்னா அந்த கவுண்டருக்கு நம்ம வந்து ஐட்ரபிள் ஒன்னை வந்து பாஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸோ இல்ல லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸோ பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணோம்னா அது நமக்கு ரிட்டர்னா ஒரு டிக்ட் கொடுக்கும். அந்த டிக்ட்ல வந்துட்டு அந்த ஐட்ரபிள் இருக்குல்ல ஈச் கேரக்டர் அல்ல ஈச் வேர்டோட கவுண்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல பாருங்க, நம்ம வேர்டுங்கிற அந்த ஸ்ட்ரிங் பாஸ் பண்றோம். அதுல பாஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்டிங் என்ன கிடைக்குதுன்னா A4 அப்படின்னு ஏ ஏ கேரக்டர் ஏவோட கவுண்ட் வந்து 4, கேரக்டர் பியோட கவுண்ட் வந்து 4. நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரிங்கை பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைச்சிருச்சு. இப்போ இந்த கவுண்டருக்கு நம்ம வேர்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்க.